கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலனை அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் சோதனைகளை சந்திக்கிறோம் அல்லது சோதனைகளின் வழியாக நாம் கடந்து போகிறோம். சில நேரங்களிலே நாம் கேட்கிறோம், ஏன் எனக்கு மாத்திரம் அப்படிப்பட்டதான சோதனைகள் வருகிறது, மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சோதனைகள் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் சோதனைகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த சோதனைகளில் நின்று நாம் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கப்படுவதற்கு அவர் நம்மை விடமாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவரும் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதனைகளினூடாக தான் ஆண்டவரும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளெல்லாம் நாம் சந்திக்கிறோமோ, எவைகளெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே அதனால்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எபிரேயருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 அதிகாரம் 18 வசனத்திலே, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சோதனைகளை அனுமதிக்க வேண்டும்? வேதத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான சோதனைகள் வரும் பொழுது அதை ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 4 வசனத்திலே, என் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். உபாகமம் 8 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவார்களோ கை கொள்ள மாட்டார்களோ என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். உபாகமம் 13 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறார்களா அல்லது அன்பு கூற மாட்டார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம் சில நேரங்களிலே ஆண்டவருடைய கட்டளைகளின் நாம் கை கொள்ளுகிறோமா இல்லையா, அல்லது தேவனிடத்திலே நாம் முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் சில காரியங்களை, சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். உதாரணமாக வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் 100 வருடம் காத்திருந்து ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார். ஏன் அவர் கேட்கிறார்? பலியாக வேண்டும் என்றல்ல, ஆபிரகாம் இந்த காரியத்திற்கு எப்படி பதில் கொடுக்கிறார் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் ஆபிரகாமிடத்திலே இந்த காரியத்தை கேட்கிறார். ஆபிரகாமுக்கு ஒருவேளை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை ஆபிரகாமுக்குள்ளாக அதிகமாக காணப்பட்டபடியினாலே தேவன் கேட்ட அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கடந்து போகிறார். இதை பார்த்த தேவன் ஆபிரகாமின் இடத்திலே, ஈசாக்கு மேல் உன் கையை போடாதே, ஈசாக்குக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி அதே இடத்திலே அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான்
அங்கு சோதனைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை கூடாக நாம் கடந்து செல்லும் பொழுது அவற்றிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள நமக்கு ஒரு போக்கை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகளின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோதனைகளில் இன்று உங்களை தப்பி செல்லும்படியான போக்கை உண்டாக்குகிறார். உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் நிச்சயமாக உங்களை விடமாட்டார். சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது, அல்லது நாம் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொள்ள உதவி செய்கிறது. யோபனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான சோதனை, எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்த ஒரு சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் சோதனைக்கு உரிய ஒரு பதில் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை கூடாக நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களா? உங்களை கர்த்தர் பொன்னாக விளங்க செய்யும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே தேவன் நம்மை சுத்த பொன்னாக விளங்கும்படியாக, அல்லது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக சோதனை கூடாக வழி நடத்துகிறார். சோர்ந்து போகாமல் நாம் முன்னேறி செல்வோம். தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பொன்னாக விளங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேவன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, சோதனையை எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவரே அவைகளை நாங்கள் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன், எங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட எங்களை விடமாட்டீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இந்த சோதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொன்னாக விளங்குவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றதாக காணப்படுகிறதாகவே சோதனையை கண்டு சோர்ந்து போகாமல் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோதனைகளில் நின்று என் தேவன் விலக்கி விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் சோதனைகளில் நின்று விலக்கி உங்களை விடுவிப்பார். ஆமேன்.